உட்கார்ந்து இருக்காரு புத்தன். வரான் ஒருத்தன், யாரா இங்க புத்தன்னு கேட்டான். இப்படி கேட்க கூடாது தானே, யாரா புத்தன்னா? எல்லாருமே அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க, ஸ்டன் ஆயிட்டாங்க. கேக்குறல்ல யாரா புத்தன்னா? ஆனந்தன் எந்திரிச்சான், உட்கார வச்சுட்டு புத்தர் சொன்னார், உட்கார்ப்பா நான் தான் அப்படின்னு எந்திரிச்சார். காரி மூஞ்சில துப்பிட்டாங்க, துப்பிட்டான். துப்பின உடனே எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க அவன் அடிக்கிறதுக்கு. எல்லாரையும் அமர்த்திட்டு புத்தன் சொன்னான், தொடச்சுக்கிட்டு அப்புறம் அப்படின்னா அவன் மறுபடியும் காரி துப்ப தொடங்கினான். உடனே ஆனந்தன் சொன்னான், அவன் அடிக்காம வாட் நெக்ஸ்ட் நான் கேக்குறீங்க குருவே, அவன் எவ்வளவு அவமானப்படுத்துறான். அதுக்கு பதில் சொன்னார் பாருங்க புத்தன். புத்தன் சொன்னான், ஆனந்தா உட்கார். வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது, யாரா புத்தன் என்று கேட்டுதான் வந்தான். அவனுக்கு என் மீது கோபம் இல்லை, நான் ஏதோ சொல்லி இருக்கிறேன், செய்திருக்கிறேன். அந்த சொல்லின் மீதும் செயலின் மீதும் தான் அவனுக்கு கோபமே தவிர அவனுக்கு என் மீது கோபம் இல்லை. இப்ப புரியுதா? டீச்சர்ஸ், மனைவிமார்கள், கணவன்மார்கள் யாரேனும் ஒருத்தர் துன்புறுத்தி கொண்டால், நீ நான் அவருக்கு ஆகவே ஆக மாட்டேன், அப்படி இல்லை, நீ ஏதோ ஒரு சில்மிஷம் பண்ணிருக்கிற, அது ஆகல. நீ ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்க, அது ஆகல. நீங்கள் ஏதோ குற்றம் செய்திருக்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய தலைமை ஆசிரியருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையை தவிர உங்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. போனவன் அழுது திரும்பி அடுத்த நாள் வந்தான், வந்து மன்னிப்பு கேட்டான். உங்கள் கருத்தின் மீது தானே எனக்கு கோபம், நான் அந்த கருத்தை தானே எதிர்த்திருக்க வேண்டும், நான் உங்களை துன்புறுத்தி விட்டேனே அழுறான். நான் என்ன செய்ய வேண்டும் தோழனேன்னு கேட்டார் புத்தர். என்னை மன்னித்து விடு புத்தா, என்னை மன்னித்து விடுனா. இப்ப புத்தன் என்ன செய்யணும் சார்? புத்தன் என்ன செய்யணும்? மன்னிக்கணும் தானே. புத்தன் சொன்னான், முடியாது. ஏன் என்று கேட்டான் முன்னால் இருந்தவன். புத்தன் சொன்னான், நீ துப்பியது நேற்று, அந்த எச்சிலை இதுவரைக்கும் நான் வைத்துக் கொண்டிருக்க நான் என்ன முட்டாளா? இன்று நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை யாரு? நீ துப்பிய எச்சில் கடலோடு கலந்து விட்டது. இதோ நான் புதிதாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், இதுவும் கடந்து போகும் என்று சொன்னான். வருத்தங்களையும் ஆபாசங்களையும் வைத்துக் கொண்டு நாம் நாட்களை கழிக்காமல் அந்த வினாடியில் அதற்கான விஷயங்களை துறந்து அடுத்த விஷயத்திற்கு போய் ஃப்ரெஷ் ஆகிறது இருக்குல்ல, இப்படிப்பட்ட பெற்றோரை பார்த்து குழந்தை ஆளுமையுடன் வளர்கிறது.